ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருளாதாரத்தை புரிஞ்சுக்குங்க பகுதியில் ஜிடிபி சுருக்கத்தை பற்றி பேச போகிறோம். இந்தியாவினுடைய ஜிடிபி இந்த காலாண்டில் 23.9% சுருங்கி இருக்கிறது. வளர்ச்சியே பார்த்து வந்த ஒரு பொருளாதாரத்தில் சுருக்கம் என்பது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இந்த தாக்கம் எந்த மாதிரியான ஒரு தாக்கம்னு புரிந்து கொள்வதற்காக 8 கோர் இண்டஸ்ட்ரீஸை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்திய பொருளாதாரத்தில் உற்பத்தி சார்ந்த ஒரு முக்கியமான டிரைவர்ஸ். கோல், சிமெண்ட், ஸ்டீல், எலக்ட்ரிசிட்டி, நேச்சுரல் கேஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், க்ரூட், ஃபர்டிலைசர். இந்த 8 இண்டஸ்ட்ரி தான் இந்தியாவுடைய கோர் இண்டஸ்ட்ரீஸ். இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸும் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறியீடுல 40% அங்கம் வகிக்கின்றன. இந்த 8 இண்டஸ்ட்ரீஸும் இந்த காலாண்டுல நெகட்டிவ் growth பார்த்திருக்கு. அது மட்டுமல்ல, மறுபடியும் வளர்ச்சிக்கு திரும்புவதற்கு எவ்வளவு காலமாகும் என்பது இன்னைக்கு தெளிவாக இல்லை. அதுதான் இந்த உண்மையான சூழ்நிலை. எவ்வளவு சுருங்கி இருக்கிறது பொருளாதாரம்னு பார்க்க போனாக்கா, மைனிங் செக்டர் 23.3% குறைஞ்சிருக்கு. மேனுஃபேக்சரிங் கிட்டத்தட்ட 40% குறைஞ்சிருக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் துறை கிட்டத்தட்ட 50% குறைந்திருக்கிறது சென்ற ஆண்டு இதே காலாண்டை விட. வளர்ச்சியை கண்ட ஒரே துறைன்னு சொல்லணும்னா விவசாயத்தை சொல்லலாம். விவசாயம் 3.4% அதிகரித்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த ஆண்டினுடைய ஜிடிபி எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம பொருளாதாரம் சுருங்கும்ன்றதை பற்றி பல பேர் பல எஸ்டிமேட்ஸை கொடுத்து வராங்க. வேர்ல்ட் பேங்க் என்ன எஸ்டிமேட் சொன்னாங்கன்னா, இந்த ஆண்டு ஜிடிபி 3.2% குறையும் அப்படின்னு சொன்னாங்க. இதே ஐஎம்எஃப் 4.5% இந்த ஆண்டு ஜிடிபி வளர்ச்சி சென்ற ஆண்டை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நெகட்டிவ் ஜிடிபி 4.5 சொன்னாங்க. ஏடிபி 4% குறைவாக இருக்கும்னு சொன்னாங்க. நொமூரா 5.2% சென்ற ஆண்டை விட குறைவாக இருக்கும்னு சொன்னாங்க. இக்ரா நிறுவனம் 9.5% குறைவாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா இப்பொழுது இருக்கக்கூடிய எஸ்டிமேட்ஸ் இதையெல்லாம் கடந்து கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு அச்சத்தை தான் கொடுக்கின்றன. ஆனால் வரும் காலாண்டுகளில் ஒவ்வொரு கோர் இண்டஸ்ட்ரியும் மறுபடியும் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி லாக்டவுன் எல்லாம் விலகி நல்ல ஒரு உற்பத்தியை ஏற்படுத்தினா மறுபடியும் பொருளாதாரம் முன்பு இருந்த நிலைக்கு அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ வளர்ச்சியை பற்றி பேசுறதை நிறுத்திட்டு முன்னாடி இருந்த அளவுக்கு எப்படி வருமோ அப்படின்று பேசக்கூடிய இடத்துல தான் இப்பொழுது பொருளாதாரம் இருக்கிறது. இதை மாற்றி அமைப்பதற்கு நிச்சயமாக துரிதமான நடவடிக்கைகள் தேவை. அரசு விரைந்து பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். எக்ஸ்போர்ட்ஸ் இப்பொழுது சில துறைகளில் கை கொடுக்கிறது. உதாரணமாக ஸ்டீல் செக்டர்ல பார்த்தீங்கன்னா 4.5 மில்லியன் டன் ஸ்டீல் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில். இது இந்த செக்டருக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃபாக தான் இருக்குது. ஏன்னாக்கா டொமஸ்டிக்கில் எல்லா ஆக்டிவிட்டியும் நிறுத்தப்பட்டு எல்லா விதமான உற்பத்தியும் நின்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து ஓரளவுக்கு அந்த உற்பத்தியை நம்ம நிலைநாட்டியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இன்னும் சில குவார்ட்டர்ஸ்க்கு நெகட்டிவாக தான் இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு. இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸும் மறுபடியும் உற்பத்திக்கு வந்து பொருளாதாரத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டிய இடத்தில் இருக்கின்றன. இது எப்படி நடக்கும்ன்றதை நம்ம தொடர்ந்து கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவ்வளவு எளிதில் இந்த வளர்ச்சி மீண்டும் வராது என்பதற்கு ஜூலை மாதமும் ஜூன் மாதமும் அந்த கோர் செக்டர் டேட்டா ஒரு அறிகுறி. ஜூன் மாதத்தில் கோர் செக்டார் 12.9% குறைந்தது. ஜூலை மாதம் 9.6% கோர் செக்டர் கண்ட்ராக்ஷன் இருந்தது. இப்போ ஆகஸ்ட் மாதம் என்ன வரப்போறதுன்னு நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டும். இப்போ ஒவ்வொரு மாதமும் சென்ற மாதத்தை விட கண்ட்ராக்ஷன் குறைவாக இருக்கும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இது வளர்ச்சியா மாறத்துக்கு இன்னும் எத்தனை மாதங்கள் ஆகும் என்பதை இன்று சொல்லக்கூடிய நிலையில் யாரும் இல்லை. அத்தகைய ஒரு சூழ்நிலை வரலாற்றில் இல்லாத ஒரு சூழ்நிலை என்பதை நாம் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். அரசும் தொழில்களும் விரைந்து இந்த இடத்திலிருந்து பொருளாதாரம் மீண்டு வர எல்லா விதமான நடவடிக்கைகளையும் துரிதமாக எடுக்க வேண்டும்.